போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டா ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு தான் கமெண்ட் வருது. நீ வருஷத்துக்கு குண்டாவா 4 பேர் வியாபாரம் பண்ற சைடு பிசினஸ். 2 வருஷம் ரீனிங் பண்ணி போவோமா? லைக் பண்ணுங்க, கஷ்டப்படுமா லைக் பண்ணாத நம்ம போற வீடியோ வரும். அது வந்து பாம்பே அப்பளம்னு சொல்லு. சரி பாம்பே அப்பளம் தான் செய்யறோம். கண்காணிப்பா கேமரா வந்து நம்ம கேமரா குழந்தைங்க மேலதான் இருக்கணும். வாங்க கைஸ், மேல போய் காய வைக்கலாம். துணியா காய போடி பெருமோட்டுக்குலாம் ரெடியா போதுங்க. இதோ கரெக்டா வருதா? கரெக்டா வருது. 100 ரூபாய், 100 ரூபாய், இது 200 ரூபாய். அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. மணிக்கு அங்க வர சொன்னா நீங்க என்னன்னா இங்கேயே 10 மணி ஆக்கிடுற போல. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு கிளம்பலாம். என்ன தேடிட்டு இருக்க? சந்தையில மல்லிகைப்பூ வாங்கி 30 ரூபாய்க்கு கட்ட 1.5 மலை வந்தது, அது இருக்கட்டும், மத்தியானம் வச்சுக்கோ. சரி இப்ப வெளியே போறோம். சரி கனகாமரப்பூ கொஞ்சம் இருக்கு, சரி அதை வச்சு போலாம் அப்படின்னு. பாருங்க, 7 மணிக்கு கிளம்பலான்னு எங்க அம்மா சொன்னா 8 மணிக்கு ரெடியா. சரி இப்ப கிளம்பலாம் சாமி, அவ்வளவுதான், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வா கிளம்பலாம். நீ வா டக்குனு. போலாம் ஆனா கடைசி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன். வர என்ன பண்றது, சட்டி முட்டிதான் புத்தி சொல்லுமா இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம வீடியோ போட்டா டெய்லி வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் வரும். இப்ப வீடியோ போட்டா போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டா ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு தான் கமெண்ட் வருது. சோ இதுக்கு மேல வந்து நம்ம சூப்பரா என்டர்டைன்மெண்டா கண்டிப்பா வீடியோ போடுறோம். நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கும்போது ஒரு லைக் மட்டும் போடுங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து வீடியோ போடுறீங்களா இல்லையானே கமெண்ட் பண்றாங்க. சோ நாங்க வீடியோ போட்டுதான் இருக்கோம். இதுக்கு மேல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா வீடியோ கண்டிப்பா போடுறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதே ஆயுதம் பாருங்களேன், ஏதாச்சும் எடுக்கிறதுனா இந்த உயரமா இருக்கா எதுவுமே எனக்கு எட்டாது. இந்த கம்பி ஒண்ணு வச்சிருக்கிறேன், இதுலதான் எதுவுமே எடுக்கிறது வைக்கிறதால இந்த கம்பி தான். அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் வந்துருச்சு. இந்த சங்கடை வெளியே எடுத்துக்கலாம், பாப்பா இது வந்து ஒரு அவசரத்துக்கு ஆகும்னு எடுத்து வச்சேன். இது பாருங்க, புவனேஷ் பால் குடிச்சு, தீபனேஷ் பால் குடிச்சு, படுத்து குட்டி மாலுக்கு இது வந்திருக்குது. இருந்தாலும் கொண்டு வருவாங்க, இருந்தாலும் நம்மளுது நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறேன் உங்க பசங்களுது. சரி பை பெருசா போதும் மகனே, நம்ம ஈரோடு போறோம், அழகிட்டு வரோம். கலெக்ஷன்ஸ் அங்க எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பாப்போம். சும்மா எடுத்துட்டு போக பையன் ஏதாவது கையை கொண்டு போனோம்னா எதையோ ஒண்ணு பார்த்தா வாங்கிட்டு வரலாம். அதுக்கோசரம் டைம் ஆச்சு, போலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். 10 நிமிஷமா எங்க அம்மா வந்துட்டேன்னு சொல்லுது. வெளியிலேயே தான் நின்றுருக்கேன். வந்துட்டேன். அங்க வந்து கூட்டம், பயங்கர கூட்டமா இருக்கும். அங்க போகும்போது வாங்க கடையில வந்து பாருங்க, ஒன்னும் எடுக்க முடியாது. கிளியரன்ஸ் சேல்னாலே மொக்கையா தான் இருக்கும். ஆனாலுமே மக்கள் கூட்டம் பயங்கரமா வரும். இங்க பாருங்க, இதுதான் எங்க ஊரு பள்ளியபாளையம். ஈரோட்ல ஆபத்து போட்டுருக்காங்க சனி ஞாயிறு, நல்லா 8 to 10 மாமா போலாம். சரி வீட்டுலதான் ஞாயிற்று கிளம்புறோம். பாருங்க பாத்துல எங்க ஊர் ஆத்துல தண்ணியை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதான் இருந்தாலும் இவ்வளோ தண்ணி இந்த வெய்ய கிளம்புங்க சந்தோஷமா தான் இருக்கு. தண்ணியே இருக்காது. ஆமா, வருஷம் பார்த்தா 5% அதான் சரியான கவலை. இங்க பாருங்க, சண்டே காலையில 8 மணிக்கு எவ்வளவு கூட்டம், எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க மக்கள் எல்லாம். ஆமா, கடைக்குள்ள வந்தோடனே அம்மா ஓடுது. அந்த கடை உள்ளதாமா இருக்கும். இது இருக்கும். இதுல இருந்தீங்களா? கடைசிக்கு போகணுமா? போட்டுருக்கு. ஓ, அதை வந்து தள்ளுபடி கனி. இது 1050 ரூபாயில 990 ரூபாய். பரவாயில்லையா? வருத்தம் என்ன வருத்தம் இல்லையா? காலையில 8 மணிக்கு என்ன கூட்டம். ஃபர்ஸ்ட் நாளே எல்லாமே போயிருக்குமா? நேத்து வந்து 1385 ரூபாய்.
ஆஃபர்னு தெரிஞ்சோடனே நேத்து எல்லாரும் அள்ளிட்டாங்க. இருக்குது. நமக்கு வந்து 1000க்கு மேலதான் இருக்கு. உள்ள போய் பாக்கலாம். இல்ல இதெல்லாம் பட்டுசர மாதிரி தான் இருக்குது. நாம கொஞ்சம் சாதாரணமா பாக்குறேன். என்ன ஒரு ஆர்வம். எவ்வளவு? 783 ரூபா. எப்படி ரேட் பரவாயில்லையா? பரவாயில்ல. பரவாயில்லன்னு உன் மூஞ்சில சந்தோஷத்தையே காணுமே. பரவாயில்ல. அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. நாம எதிர்பார்த்து வந்த ரேட் எனக்கு. நீ என்ன ரேஞ்சுக்கு எதிர்பார்த்த? நான் ஒரு கம்மியா ஒரு 250 300 ஒரு 500 ரூபாய்க்குள்ள பாக்க வந்தேன். 500 ரூபாய்க்குள்ள நார்மல் ஆஃபர் இல்லாத சரி 500 ரூபாய்க்குள்ள நல்லதா கிடைக்கும். இதுல எடுத்து அது ஒரு கெத்தா இருக்கும். ஆஃபர்னு எடுத்தோம்னா என் அம்மா என்ன சொல்லுச்சு, சாரி எல்லாமே ஃபுல்லா இருக்கு எடுக்க மாட்டேன்னுச்சு. ஆனா தேடுறதே 1 மணி நேரம் தேடிட்டு இருக்கு. கிடைக்கலையே. கடல்ல பெருங்காயத்தை போடுற மாதிரி தான் போட்டு இருக்கும். கரெக்ட். சாரி டிசைன்லாம் பாக்குறது இல்ல, ரேட் தான் ஃபர்ஸ்ட். ஆமா, நம்ம பட்ஜெட் பத்துவா அப்படிதான் பாக்கிட்டோம். வந்தா 1000. ஆனா இந்த ஆஃபர் வந்து எத்தனை வாரத்துக்கு நடக்கும்? ஆஃபர் வந்து இன்னையோட முடிஞ்சது. இதுக்கு மேல வராது. எவ்வளவுங்க? நீங்க போனோட கிளாஸ்ல தானே? ஆமா. எஸ்பிபி பூச்சி சுபாவம் போல வார்த்தை அளந்து பேசுறீங்களே. இந்த அண்ணாம கடை மேனேஜர் பார்த்து பேசிருக்கிறோம்ல. யாருடா ஓனரு? டக்ளஸ் அண்ணே. யாரு டக்ளஸ் அண்ணனா? ஏண்டா நேத்து அவனை வேலைக்கு சேர்த்தேன், அவனை போய் ஓனர்ன்றீங்க. ஏண்டா நீயா ஓனரு? சந்தோஷமா? இப்ப நீ ஓனர் இல்லையா? பேசிருக்கோம்ல தம்பிக்கிட்ட. பாத்துக்கோம்ல கண்ணு. எந்த சட்டா? சொல்லுங்க, என்னங்க ஆப்பறங்கறீங்க? பட்டு சேலையே போட்டுக்கிறீங்க. பட்டு சேலை இந்த வெயில் கட்ட முடியாதுங்க. என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தா தெரிந்து விடும். ரெண்டு சேரி எடுத்துருக்கியா? இது வந்து 199 ரூபா. பரவாயில்லையே. இது வந்து 299 ரூபா. 300 ரூபா வருது. ரெண்டுல எது எடுக்க போற? இது எடுக்க போறேன். இதே எடுத்துக்கோ, இது நல்லா நீட்டா இருக்கு. பாக்கலாம். என் அம்மாக்கு இந்த கிளி பச்சை கலரு, தோன் பப்படி கலரு இது எடுத்துட்டாங்களா? எடுத்து கொடுத்தாங்களா? 1 hour later. 100 ரூபாய். இது 100 ரூபாய், இது 200 ரூபாய். கடைசியா ஒன்னு எடுத்தாச்சு. ஆஃபர் சாரி ஒன்னு எடுத்தாச்சு. ஆமா, ரெண்டு எடுத்துருக்கேன். ஆமா. என்னாச்சு? அதனாலதான் இந்த ரேட்டு. அதான் தெரியாதுமா. அதான் என்னடான்னு பார்த்தேன். நன்றிங்கக்கா. சரி, 2 சைஸ் வந்து இங்க பாரு. ஏன் என்னாச்சு? எப்படி இருக்கு? டிசைன் இல்லையா? அப்போ டிசைன்ல வெளுத்து போச்சு பாருங்க. 200 ரூபாய் எடுத்து ஆசையா வச்சிருந்துச்சு. பிள்ளைனா சேல் சூப்பரா இருக்குன்னு இவ்வளவு வெளுத்து இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், வச்சிருவோம். ஆமா, இது கட்ட முடியாது. கட்டினா அப்படியே தெரியும். ஆமாக்கா, அது வேண்டாம். இது வந்து 100 ரூபாய்க்கு எடுத்தோம். 100 ரூபாய். இதுவுமே வந்து கொஞ்சம் இது டேமேஜ் தான். இந்த இடத்துல ஒரு இலப்போக்கு தெரியுது. இலப்போக்கு தான். ஒரு முழத்துக்கு இருக்கு மாதிரி. 100 ரூபாய்க்கு பிரச்சனை இல்ல. இது இலப்போக்க தெரியாது கண்ணு. நம்ம கொசும் கொள்றதுனால தெரியாது. இல்ல மேல கூட வச்சுக்கிட்டீங்க, இது பிரச்சனை இல்ல. 2 மணி நேரம் தேடி கடைசியா அந்த ஒரு சாரி தான் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். 100 ரூபாய்க்கு தர ஒண்ணு எடுத்துருக்கேன். சரி, போலாமா? போலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் செக்ஷனுக்கு பூந்தாச்சு. என்ன ஒரு வேகம்! எடுத்த உடனே டைம் எடுக்க இதுதான் பாக்குறது. 80 கலந்துருக்கு. எவ்வளவு தெரியல, ரேட் தெரியல. 1 hour later. இங்க பாருங்க, டைம் ஆக ஆக கூட்டம் பயங்கரமா வருது. கட்ட அங்க இருக்கு, வண்டி இங்க நிறுத்தி இருக்கோம். அந்த லைன் வரைக்கும் போகுது, கடைசி வரைக்கும் வண்டி நிக்குது. கூட்டம் பயங்கர கூட்டம். 8 to 10 மணி வரைக்கும் 1 மணி நேரம் சேர்த்து 11 மணி வரைக்கும். நான் பாருங்க எடுத்துக்கல. ஒரு சீலை ஜாக்கெட் மட்டும் டபுள் கிட்டா 20 கிட்ட தூக்கிட்டேன். 520 ரூபா தான் ஜாக்கெட். A few moments later. லட்சுமி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டாவது டைம் வணக்கம் சொல்றீங்க. ஒரு நிமிஷங்க. ஈரோடு பாமா சொன்னோம்ல. ஆமால, அது அப்ப நாம வந்து ஒரு 2 வருஷம் ரீவைண்ட் பண்ணி போவோமா? 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ரீவைண்ட் பண்ணி போயிட்டோம். Flashback.
வீடியோலாம் நீங்க பாத்திருப்பீங்க. விதவிதமா ரகரகமா புதுசு புதுசா நம்ம செஞ்சிருப்போம். இப்ப ஒரு வருஷமா நீ என்ன செய்யற? நீயே சொல்லு பாக்கலாம். எப்ப பார்த்தாலும் நானே சொல்றேன், நீங்க சொல்ல வேண்டாம், நானே சொல்லிடுறேன். பருப்பு குழம்பு, சுண்டல் குழம்பு, அவரைக்கொட்டை, வேற நீ சொல்லு. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நீ அவ்வளவுதானே பண்ணிருக்க. சட்னி ஆட்டுறேன், பந்து சட்னி ஆட்டுறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சட்னி ஆட்டுறேன். டெய்லி செய்யற ரெசிபி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல புதுசு போட்டாதான் வண்டி ஓடுன்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு. கமெண்ட் நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க. சோ இதுக்கு மேல வந்து புதுசு புதுசா ரெசிபி போடுறோம். என்ன மாதிரி போடலாம் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. சோ காசா பணமா என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அதுல என்ன சொல்றேன், லைக் பண்ண சொல்லு ஃபர்ஸ்ட். லைக் பண்ண சொல்லு ஃபர்ஸ்ட். லைக் பண்ணுங்க. காசா பணமா லைக் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோ வரும். அதுலதான் நீங்களே சொல்லுங்க என்னென்ன போடலான்னு. சொன்னாதான் அது மாதிரி இப்பதான் லீவு டைம் புதுசா நீங்க இப்ப சொன்னீங்கன்னா இப்ப நாம இப்ப எங்களுக்கும் லீவ் வரப்போகுது. புதுசு புதுசா நீங்க சொல்ல செய்யறேன். பள்ளி வாழ்ல பாயாசம், குரங்கு வாழ் பாயாசம் சூப்பரா இருக்கும். உண்மையாலுமே என்ன குரங்கு வாழ் பாயாசமா? அது மாதிரிலாம் வித்தியாசமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? இவன் சாப்பிட மாட்டான். ஏன்னா இவன் கொட்டை கட்டிட்டானமா, அதை சாப்பிட மாட்டாரா? வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன், நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். வத்தல இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சோம்னா ஆகும். வடகம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்ப வந்து சரி அப்பளம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு. இப்ப அப்பளம் தான் நான் செய்ய போறேன். உங்ககிட்டயும் காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சு. அது அப்பளம் இல்ல, வத்தல். வத்தல் பாம்பே அப்பளம். பாம்பே அப்பளம். அப்பளம் தான். பாம்பே அப்பளம்னு சொல்லு. சரி பாம்பே அப்பளம். பாம்பே அப்பளம் தான் செய்ய போறோம். நீங்களும் அதே மாதிரி பார்த்து செஞ்சு எல்லாம் சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. லீவ்ல என்ஜாய் பண்ணுங்க. லீவ்ல மெயினா பார்த்து குழந்தைங்க ஜாக்கிரதையா பாத்துக்காங்க. கரண்ட் பக்கம் விடக்கூடாது, தண்ணி பக்கம் விடக்கூடாது, படிக்கட்டுல ஏறுறது, பால்கனியில ஏறுறது, மொட்டை மேல, இதெல்லாமே மெயினா குழந்தைங்க இப்ப 1 மாசம் 2 மாசம் இருக்காங்க. கண்காணிப்பா கேமரா வந்து நம்ம கேமரா குழந்தைங்க மேலதான் இருக்கணும். குழந்தைங்க ஜாக்கிரதையா பாத்துக்காங்க. மெயினா அதான் சொல்ல போறேன். நம்ம பாம்பே அப்பளம் செய்யலாம். வாங்க வீடியோக்கள் வாங்க பாக்கலாம். ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்லட்டுமா? குழந்தைங்க ஒரு அருணாக்குடி கட்டி விட்டு, அருணாக்குடியில ஒரு 2 மீட்டர் கயிறு வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு 2 அருணாக்குடியில இன்னொரு 2 வந்து உங்க கை கட்ட வரலையும் கட்டி வச்சுக்கோங்க. தப்பு இல்ல, கரெக்ட்தான். சரி இன்னும் 1 வருஷம் கழிச்சு இவனுக்கு ஒரு குழந்தை வரும்ல, இவனு அப்படிதான் பாத்துக்கோ. நம்ம குழந்தை அதுக்காக பாத்துக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அருணாக்குடி, ஏன்னா எல்லாத்துக்கும் அருணாக்குடி. என்ன கவர் தேடுறேன் வேற முந்தாடி இருக்குது. இந்த மகனை பிடிச்சி குழந்தைங்களுக்கு கட்டி வச்சிருக்கேன். எங்க கட்டுவ? எதுல கட்டுவ? அருணாக்குடி இருந்தா தானே கட்டுவ. அருணாக்குடியில கட்டுவல. அவங்க கையில இப்படி கட்டி விட்டு சீலைய உருவிட்டு ஓடிடுவாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்களா. இப்ப இருக்கிறவங்களா சீனிக்கா கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அவ்வளவு ரொம்ப. ஆமா, போனை கொடுக்காம கொஞ்சம் வெளியில பக்கத்தால விளையாட விடுங்க. ஏன்னா எல்லா குழந்தைக்கும் இப்ப போனை கொடுத்து அடிமையாக்கிட்டாங்க. ஆமா தானே, பிறந்த குழந்தைல துளுடு குழந்தை போன் கேக்குது. எங்க அங்க நம்ம பாப்பா போன் இப்படி பாக்குறேன், நீ பாக்குறா எல்லா குழந்தையுமே போன் இருந்தா போன் கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு போன் கொடுக்கற மாதிரி இருந்தா அது பார்த்து சமையல் எல்லாம் கத்துக்கிடுவாங்க. குழந்தைங்க பாப்பாங்க நல்ல என்னதான் வாய் பேசிட்டு இருக்கு. அதையுமே குழந்தைங்க பாக்குறாங்களே. எத்தனை வாட்டி பாட்டி படின்னு போன வருஷம் அப்படி கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த வருஷம் ஒரு குழந்தைங்க நீ ஆளான்னு கூப்பிட வரல. இப்பயே கடையெல்லாம் பாக்குறாங்களே குழந்தைக்கு. இந்த பாட்டிக்கு தெரியுதா, இந்த பாட்டிக்கு தெரியுதான்னு எத்தனை பேர் கேக்குறாங்க. ஒரு டைலாக் சொல்லுவே, பாம்பே அப்பளம் செய்யறது ரொம்ப ஈஸி சொல்லு. பாம்பே அப்பளம் செய்யறது வந்து நம்ம ஈஸி, நம்ம பெரிய இது இல்ல. இந்த வந்து நான் வீட்டுல ஆள் பேசுறது அரிசி ஊற வச்சோம்னா மாவு அரைக்கிறதுக்கு ஒவ்வொரு கை அள்ளி போடுவோம். மாவு பேரை சொல்லணும். இது வந்து மாவு சவரிசி. இது பாருங்க, இது மாவு சவரிசி தான். 1 கப் எடுத்து வச்சுக்கிறேன். கப்புங்கிறது வந்து நாங்க இது வந்து ஒரே மாதிரி கப்பு வந்து நாங்க ஒரு 1/2 டஜன் வாங்கி வச்சிருக்கோம். அதனால ஒரே அளவு தான் எடுத்துக்கிறேன். நீங்க எந்த கப்புனாலும் ஒரே கப்போ இல்ல டம்ளரோ ஏதாவது எது நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். ஒரே மாதிரி அளவு. இது பாத்தீங்கன்னா 1 கப்பு சவ்வரிசி எடுத்துக்கிறோம். மாவுக்கு போடுற சவ்வரிசி. அதே 1 கப்பு வந்து ரவை. கொஞ்சோண்டு 1 கோடு துக்குளோண்டு கம்மியா இருக்குது. அதற்கு பிரச்சனையே இல்லைங்க. சொல்லு, அந்த டைலாக் சொல்லு. வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு செஞ்சுக்கலாம். வீட்டுல இருக்கதான் அந்த ரவை வந்து நீ கலருக்கு வாங்கினேன். கலருக்கு நீ ஸ்வீட்டுக்கு பாதி போட்டேன், பாதி வச்சிருக்கேன். சரி, இப்ப வந்து பாம்பே அப்பளத்துக்காச்சு. இது வந்து இந்த மாவு சவரிசி வந்து மாவு கோசரம் வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். இப்ப அப்பளம் தேவைன்னா எடுத்து போட்டேன். வீட்டுல ஒட்டுதான் வாங்கி வச்சுட்டா வேணுமே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். இப்ப நம்ம சவரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். சவரிசி வந்து இந்த மிக்சியில் ஜார்ல போட்டு அரைச்சிக்கணும். இப்ப சவரிசி 1 கப்பு, ரவை 1 கப்பு
போட்டு ரெண்டு ஜார்ல நம்ம வந்து சவ்வரிசி ரவையும் போட்டேன் நைஸா பொடி பண்ணிக்குவோம். தண்ணி ஊத்தான் முன்ன நைஸா பொடி பண்ணிக்கலாம், அப்புறம் தான் தண்ணி ஊத்தணும், முன்ன பொடி பண்ணிக்கலாம். வெயில் போறதுக்குள்ள ஊத்தணும்னு அவசரமா வேலை ஓடிட்டு இருக்கு. ஆமா, நம்ம நேரமா செஞ்சிருக்கணும். காலையிலேயே செஞ்சிருந்தோம்னா நம்ம நேரம் காஞ்சிருக்கும். பொரிக்கிறதே உங்ககிட்ட காமிச்சிருக்கோம். ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா காஞ்சிட்டு நாளைக்கு பொரிக்கிறத காமிச்சிடலாம். நைஸ் ஆயிடுச்சாமா? இன்னும் நைஸா அவ்வளவு தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊத்தினா நைஸ் ஆகுமா? ஆமே, ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணாதானே. அத்தை பவுடர் பண்ணிட்டேன் பாருங்க. நம்ம ரவை பதத்துக்கு நம்ம இப்ப இதாயிருச்சு, அரைச்சாச்சு. இப்ப இதுக்கு வந்து நம்ம 2 கப் தண்ணி ஊத்தி அரைச்சுக்குவோம். கப்பலி ஊத்திக்க, ஏன் நிறைய ஊத்தோம்னா நம்ம செதறிடுவோம். அதாவது 2 கப் தண்ணி ஊத்தி நான் இப்ப அரைச்சு எடுத்துக்கிறேன். ஊத்தி இப்ப ஊத்திக்கலாமா? எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப் அளவு தான். 2 கப் எடுத்திருக்கோம். இந்த சவ்வரிசில நம்ம கிட்ட இருக்கிற மிக்ஸி வந்து கொஞ்சம் கோளாறு பண்ணுது, அரைய மாட்டேங்குது. அதனால பாதி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிட்டு இருக்கோம். சோ நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க மிக்ஸில அரைக்க முடியும். இப்படி அரைக்கிறது நம்ம என்ன பண்ணோம், கிரைண்டர்ல போட்டுருக்கலாம். கிரைண்டர்ல போட்டுருக்கலாம். ஆமா, ஜவ்வரிசி ஊற வச்சிருந்தோம்னா ஊறிச்சு சூப்பரா இதா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜவ்வரிசி ஊற வச்சு சூப்பரா மஞ்சிரும். ஆமா, ஊற வச்சிடலாம். மாவா இருக்கும்ல, இதுக்கு அப்புறம் நீங்க செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா ஊற வச்சிருங்க. எப்படி ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதுமா? போதும். நான் தான் ஊற வைக்காத வர சவ்வரிசிங்காட்டி ஜவ்வு மாதிரி அரைக்குது. நீங்க ஊற வச்சு அரைங்க. ஏன்னா மாவு சவ்வரிசி ஊறிக்கும். மிக்சர் பண்ணும்போது சீக்கிரம் இதாயிரும். அது கூடயே நம்ம 1 மணி நேரம் மைதா ரவை ஊற வச்சுன்னு வச்சுக்கோங்க. போதும், அது அவங்க செஞ்சுக்குவாங்க. இல்ல என்ன கொஞ்சம் அரைக்கணும். அரைக்குதே வித்தியா, குறைஞ்சே தெரியுதே. இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். இட்லி மாவு மாதிரியே நம்ம அரைச்சு எடுத்துக்கிறது தான் நைஸா. நம்ம இட்லிக்கு எப்படி அரைக்கிறோம் அதே மாதிரியே. இப்ப நம்ம ஒரு இது அரைச்சிட்டோம், இன்னொரு எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் நம்ம குறையா தான் தெரியுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நம்ம ஊற வைக்காதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேக வைக்கும் போது நல்லா வெந்துரும். நீங்க செய்யும் போதே ஊற வச்சு அரைச்சிருங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து உள்ளபடியே சமைச்சு காமிப்போம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே அரைச்சி என்னென்னமோ பண்ணி கடைசியா அவுட்புட் உங்களுக்கு நல்லா காமிச்சிருவாங்க. இது வந்து எப்படி வருதோ அப்படியே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். நல்லா வந்ததுன்னா நல்லா வச்சுன்னு காமிக்கிறோம், நல்லா விளையினா நல்லா விளையினும் காமிக்கிறோம். நல்லா வருமா? வரும் நம்பிக்கை வைக்கணும். வரும். நல்லா இந்த வீடியோ தம்ப்நெயில்ல இத பாப்பீங்க. நல்லா வரலைன்னா வேற மாதிரி பாப்பீங்க. அதையும் காட்டிடலாம். நல்லா வந்தாலும் காட்டுவோம், நல்லா வராட்டி காட்டுவோம், தப்பே கிடையாது. நல்லா வரும், அதான் வரும். உங்ககிட்ட 2 கப் தண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து 2 கப்புக்கு மேல மாட்டியும் 1 கப் தண்ணி ஊற்றி மொத்தம் 3 கப் தண்ணி நான் ஊத்தி இருக்கணும். இது அப்படியே நம்ம கொஞ்சோண்டு சோடா போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சா நாளைக்கு சவ்வரிசி தோசை கூட சுட்டுக்கலாம். நல்லா இருக்குமா? மாவு சவ்வரிசி தாங்கண்ணே நல்லா இருக்கும். ரவை இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இது பாருங்க, இப்ப நான் அரைச்சு ரெடியா நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப வந்து நம்ம இது வந்து நம்ம கூழு மாதிரி தான் காய்ச்சிக்க போறேன். அதை எப்படி காய்ச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாருங்க, மொத்தத்துல 4 கப் தண்ணி சேர்த்து நான் அரைச்சு ரெடியா கரைச்சி வச்சிருக்கிறேன். மொத்தம் 9 கப் தண்ணி சேர்த்திக்கணும். நம்ம எந்த கப்ல எடுத்தோமோ அந்த கப்பு தான். இன்னும் நான் 5 கப் தண்ணி எடுத்து இதுல ஊத்தி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நம்ம பாத்திரம் வந்து நல்லா வெயிட்டான பாத்திரமா எடுத்துக்கணும், அடிக்கனமா இருக்கணும். அதனால வந்து நம்ம சிலூர் வடசட்டி தான் வெயிட்டான வடசட்டி வச்சிருக்கிறேன். இது வடசட்டி குண்டாவா? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. வடசட்டியும் அகலமா இருக்கும். இது வந்து குழம்பு குண்டா வச்சுக்கிறேன். இந்த மாவு ஊத்தி நல்லா கலரி விட்டுப்போம். என்ன பண்ண பாக்குற? தண்ணி அது காயத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இட்டுல வச்சுன்னு வச்சுக்க, சீக்கிரம் தண்ணி கொதிச்சிரும். எடுத்து டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுக்கலாம். என்ன ஒரு ஷார்ட்கட். ஆமா, எவ்வளவு சொம்பு தண்ணி வேணும். ஆமா, இருக்கிற தண்ணி தான் எடுத்துட்டு நானு இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிடலாம். டக்குன்னு வேலை முடியுமில்ல சாமி, அதுக்குதான். இப்ப வந்து 2 சொம்பு தண்ணி நம்ம ஊத்தின தண்ணியை வந்து இப்ப கிச்சன்ல ஊத்தி சூடு பண்ணி ஊத்த போறோம். அடுப்புல சூடு பண்ணோம்னா கேஸ் செலவு வேஸ்டா போகும், டைம் எடுக்கும். இதை வந்து ஈஸியா வேலை முடிஞ்சிரும்ல. பாத்தீங்களா? நீங்க அது இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இருந்தா செய்யுங்க. இல்லைன்னு நம்ம கேஸ் வைக்கலாம். இல்லைன்னா வீட்டு பக்கத்துல ஏதாவது வேற அடுப்பு இருந்துச்சுன்னா வேற அடுப்புல சூடு பண்ணி கொண்டு வந்து ஊத்திக்கலாம். கரெக்ட் தானே? இல்ல அப்படி இல்ல, நம்ம இதை அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உலைய வச்சு தண்ணி காய வச்சுக்குவோம். அது எப்படி பாரு, இது அரைக்கிறதுக்கும் அது தண்ணி காய்ச்சிரும். அரைச்சதை எடுத்து ஊத்தி நல்லா அளவு புட்டு நிறைய வாட்டி செஞ்சுக்கலாம். திருவாரூர் களிங்கிறோம்ல, அது இந்த இதுல இல்ல, அரிசி மாவுல அது இப்படியே தான் செய்யணும்.
இப்ப நம்ம வந்து காரத்துக்கு வந்து அந்த மிளகாய் வந்து அரைச்சது தனியா கடையில விக்கிறாங்க. அதை நம்ம தனியா சில்லி பிளக்ஸ். சில்லி பிளக்ஸா? பிளக்ஸ், சில்லி பிளக்ஸ். அது என்னத்த பேரு? மிளகாய் அரைச்சு பாக்கெட் பண்ணி விக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு 3 மிளகாய் நான் போட்டு நல்லா காய வச்ச மிளகா தான் போட்டு அரைச்சிக்கிறேன். அது வந்து லைட்டா வறுத்து அதுக்கப்புறம் அரைப்பாங்க. ஆனா வெறுமனவே அரைச்சிக்கலாம். அது வறுக்கிறது எதுக்குடா? சீக்கிரம் அரைக்கிறதுக்கோசரம். நாம தான் மொறுமொருந்து வெயில பாரு காய வச்சு அடிச்சுக்கிறோம் பாரு, எவ்வளவு மொறுமொருந்து இருக்குது. அதனாலதான் காரத்துக்கு ஒரு 3 மிளகாய் போட்டு அரைச்சிருக்கீங்க. இதுவே நீங்க காசு போட்டு வாங்கி எடுக்கிறீங்க பாரு, போதுமா? இது போய் கடையில வாங்கினோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 70 ரூபா சொல்லுவாங்க. சில்லி பிளக்ஸ் அவ்வளவு வருமா? 3 மிளகா தான் இது. மார்க்கெட்டிங்மா, இது பேரு தான் மதிப்பு கூட்டல். நார்மலா மிளகாயா வித்தேனா அது விலை கம்மியா தான் போகும். இந்த மாதிரி மதிப்பு கூட்டி வித்தேனா உனக்கு அதிக ரேட் வரும். 4 பேர் வியாபாரம் பண்ண பாரு, சைடு பிசினஸ். சோ வெற்றிகரமா 2வது வாரம் வெஜிடேரியனா கடந்துட்டேன். வெற்றி நிச்சயம், இது வேர்வை சத்தியம். சொல்லு, என் புகழா சொல்லு. உன் புகழ எனக்கு பிடிக்கல. வெஜிடேரியனா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது எதுக்கு வாழ்றத நான் கேக்குறேன். வாழக்கூடாது. நம்ம எப்போ இருக்கிற மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு போறதா நம்ம இது. உடம்ப கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக வாரம் ஒரு இடத்துல தண்ணி பாருங்க, சூப்பரா உடனே கொதிச்சிருச்சு. இதுல எடுத்து சேர்த்துக்கலாம், வருஷத்துல ஊத்திக்கலாம். நார்மலா உழ வைக்கிறது தான். உழ வைக்கிறது தான் இருக்கிறதுனால சாப்பிட்டு பண்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு நினைச்சுக்க வேண்டாம். வேற ஒண்ணும் கிடையாது. அதேதான் தண்ணி கொதிக்குதே. இப்ப இதை ஊத்தி நல்லா கலரிக்கலாம். கட்டி விழுவாத கலரிக்கணும். ஜவ்வரிசி ரவையில அதனால ஈஸியா கட்டி ஆயிரும். ஆமா கண்ணு. அதனால நம்ம வந்து கலரிக்கிட்டே கையை விடாத கலரணும். எங்க ஒரு ஊருக்கு வடகை கொடுக்கலாம் போல. இல்ல அதான் வருஷத்துக்கே ஆகும். வருஷத்துக்கே ஆகும். இதை ஊத்தி காய வச்சு எடுத்து பாதுகாப்பு பண்ணி வைக்கணும்ல. பாதுகாப்பு மண்டிக்கு ஊத்துறதுக்கு வேணுமே, பொறுமை வேணும். நீ தான் சேர்ந்து ஊத்திடும். ஒரு நாள்ல என்னால ஊத்த முடியாது. பெரிய பெரிய வத்தலாம் போட்டுக்கலாம், பெரிய பெரிய அப்பளம் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு பெருசு பெருசா சீக்கிரம் வேலை முடியும். எப்படி வேலை முடியுமா அந்த அளவுக்கு வேலை முடியும். ஓட பேசி இங்க சிந்துது பாருங்க. நம்ம தேவையான உப்பு சேர்த்திக்குவோம். போதும் பாருங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு. சீரகம்லாம் சீரணம் ஆகுறது, அதனால தப்பு கிடையாது. நம்ம சீரகம் போட்டுக்கோம். பாசமும் நல்லா இருக்கும். சீரணம் அவங்க அப்பளம் தானே. வரமிளகா தூள் போட்டுக்கலாம். இது சில்லி பிக்ஸா, இது பேரு எனக்கு வாயில் இல்ல. அதனால வரமிளகா தூள். இது வந்து காரத்துக்கு. பாருங்க எவ்வளவு டக்குன்னு பாருங்க. நம்ம அரைக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம கணக்கு வரும். இது கிண்டுறது வந்து நம்ம வேகிறத ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இது ஊத்தி காய வைக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். அது மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. செய்யறதுக்கு எல்லாம் மொத்தத்துக்கே நமக்கு 10 நிமிஷம் தான். ஆமா, ஜவ்வரிசில வேகணும். இங்க பாருங்களேன் எவ்வளவு ஈஸி பாருங்க. இவ்வளவுதான் நமக்கு வேலையே. இந்த கொஞ்ச நேரம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் நான் சொன்ன அளவு வேக விட்டு நம்ம ஆற விட்டு அப்படியே ஊத்தி வேக காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா வேகமா நம்ம பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. சீரகம், இந்த வரமிளகா, இது அப்படியே மிதக்கிறது பார்த்தா நல்லா சூப்பரா நல்லா இருக்குது. அப்படியே கூழ் மாதிரி எடுத்து குடிச்சிடலாம் போல. அப்புறமே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்ப போடக்கூடாது, நம்ம இறக்கி அப்புறமேட்டு போட்டுக்கலாம். A few moments later. பாருங்க இந்த பதத்துக்கு நம்ம செஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம இப்படி ஊத்தணும்னா கரெக்டா ஊத்திட்டு அழகா தேய்ச்சி விட்டோம்னா ரவுண்ட் ரவுண்டா நம்ம காய வச்சு எடுத்தோம்னா அப்பளம் மாட்டு நமக்கு வந்துடும். நீங்க தண்ணியாட்டு ஊத்துனீங்கன்னா அது ஓடி போயிடும். அதனால இந்த பதத்துக்கு நீங்க செஞ்சுக்காங்க. நல்லா கெட்டு உப்பு கரெக்டானு பாத்துக்கோ. உப்பு பத்தல, அடி கொஞ்சம் உப்பு சேர்த்து பாருங்க. நல்லெண்ணெய் காய்ச்சி எடுத்துட்டு இப்ப ஃபேன் கத்து வச்சு நல்லா ஆற வச்சாலும் ஆறுனா ஜில்லுன்னு ஆற கிடையாது. ஒரு 3/4 பதத்துக்கு வெதுன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம ஆற வச்சு ரொம்ப துணி ஈர துணி போட்டு நல்லா விரிச்சு விட்டு நல்லா காய வச்சு நீங்க ஃபேன் காத்துல காய வச்சாலும் ஓகே. இல்ல வெயில்ல உங்க பக்கம் வெயில் அடிச்சுனா வெயில மொட்டை மேல காய வச்சு எடுத்து வச்சா சீக்கிரம் காய்ஞ்சிரும். அப்படி காய வச்சாலும் ஓகே. நான் இப்ப வெயில் பயிற்சி இருந்தாலும் மொட்டை மேலதான் ஊத்துவோம். நாளைக்கு வெயில் அடிக்கும், நாளைக்கு சுள்ளுன்னு வெயில் அடிச்சுன்னா காய வச்சு எடுத்து வச்சு வேலை முடிஞ்சுது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க கைஸ், மேல போய் காய வைக்கலாம். சூடு முக்கால்வாசி சூடு ஆறிடுச்சு. இப்ப மேல போயிட்டு ஊத்தி காய வைப்போம். சண்டே எங்க ஏரியாவை பாக்குறீங்களா? பாருங்க, இப்படி ஒரு ஆக்டிவா இருக்கிற ஏரியாவை விட்டுட்டு அந்த ஏரியால போய் இருனா எப்படி இருக்க முடியும்? எப்பயுமே பசங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஏரியாவை விட்டு வரதுக்கு யாருக்கும் மனசே வராது. இங்க பாருங்க நம்மளுடைய மாடி தோட்டம். பழைய மாடி தோட்டம் எப்படி இருந்துச்சு. இப்ப வந்து இந்த ஒரே ஒரு முருங்கை மரம் தான் மிச்சம்.
ஆனா ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஹைட்டா தான் போயிட்டு இருந்தது. அதை உடச்சு விட்ட உடனே எவ்வளவு கிளை வந்துருச்சு பாருங்க. மிராக்கல். கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த மரம் உயிரோடு இருக்கு. என்ன இது பாதனிக்காய் பொரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாருங்க கீழே போயிருச்சு. ஃபுல்லா பூச்சி வந்துருச்சு ரொம்ப. அதனாலதான் வெட்டிட்டோம். அதை தாண்டி இங்க வந்து ஒரு மருதாணி இருக்கு. மருதாணி நட்ட வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ஒரு வீட்டுக்கு வந்த புதுசுல. இங்க பாருங்க நல்லா தளைஞ்சு நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வெள்ளரிக்காய் விதை அப்பா போட்டிருக்காரு. வீடியோ பாத்துட்டு இருக்க எத்தனை பேரு நம்மளுடைய பழைய மாடி தோட்டம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நமக்கு வந்து ஒரு 300-400K சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது மாடி தோட்டம் டெய்லி மாடி தோட்டம் வீடியோ போடுவோம். அவ்வளவு வியூஸ் வரும். அத்தனை பேர் ரசிச்சு அவ்வளவு கமெண்ட்ஸ் போடுவீங்க. இதுல இப்ப வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் நம்ம பழைய வீடியோஸ் மாடி தோட்டம் பாத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மாடி தோட்டம் மறுபடியும் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் பழைய வீடியோஸ் எல்லாமே மாடி தோட்டம் வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பாருங்க. சூப்பரா இருக்கும். பாருங்க நம்ம வத்தல் காய வைக்கிறதுக்கோசரம் வந்துட்டு ஒரு வேஷ்டி நல்லா அலாசி வச்சு ஈரத்துல தான் காய போடணும். சோ காய போட்டுருவோமா? இந்தாமா ஈரத்துலயும் வரத்துணியில கூட போட்டுக்கலாம். வரத்துணியில போட்டா ஒட்டுமா? ஈரத்துணியில போட்டா ஒட்டாது. அதுக்காக எப்படி வத்தல் காய்ச்சா அப்ப துணி காய்ச்சிரும்ல. இப்ப என்ன பண்ணுவேன்? போடு பாருங்க. எதுக்கு வந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ லேட் பண்ண சரி. அதுக்கு நான் கையோட துணி மடிச்சுக்கலாம். நான் ஏன் வேலையை பாக்குறேன். இது ஊத்தி பாக்கலாம். கரெக்டா பார்க்கலாம். இல்ல கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்திக்குவோம். போதுங்கண்ணே. இதோ கரெக்டா வருதா? கரெக்டா வருது. வா சூப்பர். போதும். இந்த சைஸ் ரொம்ப மெலிசா தேக்காதமா வராதுமா. எப்ப நம்ம ஊத்தி அப்படி லேசா தேய்ச்சுக்கோ மொத்தமா. ஓகே. இந்த மாதிரி எல்லாமே ஊத்தி நம்ம காய வச்சு எடுத்து வச்சுன்னு வச்சுக்காங்க. நமக்கு பாம்பே அப்பளம் ரெடி. டக்குன்னு நம்ம ஒரு கரண்டி எடுத்து இப்படி ஊத்தி லேசா நம்ம தோசை ஊத்தாப்பம் தேய்க்கிற மாதிரி ஊத்தாப்பம் மாட ஊத்தி இப்படி தேய்ச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. போதும். ஊத்தி முடிச்சாச்சு. நல்லா காயிட்டும். காஞ்ச வாட்டி உங்களுக்கு பொரிச்சு காட்டுறோம் எப்படின்னு. நல்லா பொறுபொருன்னு வந்தா வெற்றி, இல்லைன்னா தோல்வி. அதை பத்தி நம்ம கவலைப்படாத. வெற்றியே தோல்வியா நம்ம முயற்சி பண்ணி செஞ்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இப்பதான் செஞ்சிருக்கிறோம். செஞ்சு நல்லா வந்தா நம்ம சந்தோஷம். நல்லா வழினாலும் உங்ககிட்ட காட்டுறேன், நல்லா வந்தாலும் காட்டுறேன். நல்லா வரும்னா நம்ம சாமி கும்பிட்டுக்குவோம். காஞ்ச வாட்டி நல்லா வெயில் அடிக்குது. நாளைக்கு நல்லா வெயில் அடிச்சதுன்னா மழை வரக்கூடாது. நல்லா வெயில் அடிச்சு காய வச்சு எடுத்து நம்ம பொரிச்சு பார்க்கலாம். அடுத்து பிளானா துணிலாம் காய போட்டு பெரியமா பெரியப்பா போன் அடிச்சுட்டாரு. இதோ அந்த வீடுதான். போனா 9 மணி ஆயிருமேக்கண்ணே. போயிட்டு வா. அதுதான் பாக்குறேன். போனா 9 ஆயிருது. போனா போவே இல்லை இருப்பேன். போயிட்டு வா. ஒரு நாள் தானே, வாரத்துக்கு ஒரு நாள். போனாரும் போயிட்டு வந்தேன். பாக்கலாம். சாய்டு கட்டிங் போலாமான்னு யோசனை இருக்கிறேன். நிறைய பேர் ஜாக்கெட் கட்டிங் வீடியோவும் கேக்குறாங்க. கட்டிங் வந்து நான் மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்றேன். மறந்து போச்சு கட்டிங் போடுறது. நான் இந்த பேப்பர் வச்சிருக்காத பேப்பர் வரைஞ்சி நான் இப்ப வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம நாளை போச்சு வெட்டி கட்டிங் போடுங்காடி மறந்துட்டேன். நினைப்பு இருக்குதே. அது வந்து நம்ம நல்ல சைடுல வெட்டி தப்பா போச்சுன்னா பயமா இருக்குது. அதெல்லாம் பேப்பர் கட்டிங் போட்டு கட்டாதான் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ கைஸ் எல்லாமே ஊத்தி முடிச்சாச்சு. சோ இது காயிட்டும். நாளைக்கு பார்க்கலாம். என்னம்மா கட்டிங்லாம் முடிஞ்சுதா? கட்டிங் முடிஞ்சது கண்ணு. அப்படி பல மாசங்கள் பல வருடங்கள் கழிச்சு ஒரு ஜாக்கெட் கட்டிங் போட்டேன். ஒரு ஜாக்கெட் தான் வெட்டினேன். இந்த சீலை நீ எனக்கு ஒரு வாட்டி மண்டபத்துல எடுத்து கொடுத்தேன். ஈரோட்டுக்கு ஒரு பெரிய ஹோட்டலு கூட்டிட்டு போனீங்கல்ல, அதுல போட்டிருந்தாங்க. 400 ரூபான்னு எடுத்து கொடுத்தேன். ஈரோடு காத்தால போய் ஒரு சீலை அதான் ஜாக்கெட்டு பிட்டு லைனிங் பிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன். இப்ப அதான் கூட காட்ட போறேன். எது எடுத்தாலும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்ல. ஏன் சந்தோஷம் உங்க சந்தோஷம். இந்த சீலை எவ்வளவு வெறும் 100 ரூபாய் தான். 99 ரூபாய். 1 ரூபாய் தல்ல 100 ரூபாய். இந்த சீலை நல்லா இருக்குன்னு பாருங்க. பரவாயில்ல. 100 ரூபாய்க்கு வருத்துமா? வருத்துதான். ஏற்கனவே ஒரு மாசம் இதுல என்ன மிஸ்டேக்னா கொஞ்சம் இலப்போக்கு இருக்குது ஒரு பக்கம். அது வந்து காய்கறி வேணா அள்ளிக்கிட்டு வந்துட்டேன்.
இதுல 2 பிட்டு நான் மேரேஜ் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பிட்டு வெறும் 5 ரூபா கணக்கு தான் வருது. சாரியோட விலையை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. வெறும் 15 ரூபா தான். ஆமா, ஒவ்வொரு பிட்டு 5 ரூபா. 60 பாயிண்ட் தான், அதெல்லாம் 5 ரூபா தான். நான் வந்து இப்படி மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம மேல தைச்சு போடனாலுமே நமக்கு தெரியாதே, இல்லைன்னா நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். நல்ல துணி 5 ரூபாய்க்கு என்ன மோசம்? மொத்தமாவே 1.20 இருக்குது. 30 ரூபா தான். மொத்தம் ஜாக்கெட் மட்டுமே 500 ரூபா பக்கம் வாங்கிட்டேன். 530 ரூபாக்குன்னு. சோ இந்த ஆஃபர் வந்து மறுபடியும் இன்னொருக்கா எப்பயாச்சும் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா, இதுக்கு மேல இல்லன்ட்டாங்க. இதுக்கு மேல இன்கேஸ் எப்பயாச்சும் போறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து நான் முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்டோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து முன்னாடியே விளம்பரத்தை கூப்பிட்டதுனால எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்க போயிருந்தோம். விளம்பரமும் போட்டிருந்தோம், இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தோம். தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து நான் யூடியூப்லயே உங்களுக்கு சொல்றேன், வேணுங்கிறவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்தியா, இப்படி எடுத்தோம்னா இதுக்கு ஒரு மேட்ச் ஆயிடுச்சு. இந்த சிலிக்கு மேட்ச். ஆமா, இது நான் தைச்சு வச்சுக்குவேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த கலரை வச்சு நீ என்ன பண்ணுவ? நல்லா இருக்கு, ரோஸ் கலர் போடலாம்.